இருக்கிற ப்ரூஃப் பத்தாததுனாலையும் இன்னும் ப்ரூஃப்ஸ் தேவைப்படுறதுனாலையும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிளி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன கேஸே இருந்தது. கே நேரு அவரோட கேஸ் எவிடன்ஸஸோட ஆல்ரெடி இருக்குது, இடி கொடுத்த எவிடன்ஸஸோடு இருக்குது. அவர் சீஃப் மினிஸ்டராக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எதுக்கு திமுகவுக்கு உள்ள பதட்டம்? எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, ரிலீஸ் பண்ணுங்களேன், நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சட்டப்பேரவையில். திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குன்னு நான் சொல்றேன். தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்னைக்குமே பழி வாங்குற குணம் யார் மேலேயும் அவர் கிடையாது. இது வந்து நான் கிளியரா இன்னைக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் சீரியஸ் நோ டைம் சேயிங். முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிய வந்தால் கட்டாயமாக யார் அமைச்சரோ அவங்க அமைச்சராக இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் இருக்க முடியாது. தேவையை அறிஞ்சுதான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எழுந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லாதவர்களுக்கு தான் அந்த கார் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம் தளபதி விஜய் அவர்களுக்கு. அப்போ மக்கள் கிட்ட கொள்ளடிச்ச காசை திருப்பி செக்கு போட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்களா? வணக்கம். சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்குது. எப்படி சத்யகுமார் டேபிளில் நிறையா ஃபைல்ஸ் வந்து நிறையா இருக்கோ அதே மாதிரி சிஎம் டேபிளில் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. அது குறிப்பாக 3 ஃபைல்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடலாமே, என்ன பயம் அப்படின்னு இன்றைக்கி உதயநிதி கேட்குறாரு. ஓப்பன் பண்ணி காட்டுறதுல என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது வந்து எந்த டைமில் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைமிங்னு ஒன்று இருக்குது. ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் ஆகப்பட்டது கண்டினியூஸாக இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைல் தான் கே நேரோட ஃபைல். இடி வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் கொடுத்து அந்த ப்ரூஃப் ஆகப்பட்டது வந்து அதை பேஸ் பண்ணி டிஜிபி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி லெட்டர் வந்து இடி எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டர் காப்பியும் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட டேபிளில் தான் இருந்தது. அந்த ஃபைலோட சேர்த்து இப்போ பல ஃபைல்ஸ் அடுக்கியிருப்பாங்க, கட்டாயமாக அடுக்கியிருப்பாங்க. இருக்கிற ப்ரூஃப் பத்தாததுனாலையும் இன்னும் ப்ரூஃப்ஸ் தேவைப்படுறதுனாலையும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிளி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் கட்டாயமாக அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படும். நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா கட்டாயமாக அதை செய்வார். அவர் சொன்ன விதத்தை ரெண்டாக நீங்கள் டீகோட் பண்ணணும். ஒன்று, என் டேபிளில் ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் ப்ரூஃப் இருக்குது, எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு இருக்க எவிடன்சஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நீங்கள் டீகோட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் கவர்மெண்ட் இருக்காங்க. அப்போது அடிஷ்னல் எவிடன்சஸ் இருக்கா, என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்குங்கிறத காங்க்ரீட்டாக வாங்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை வந்து கட்டாயமாக வந்து சீக் பண்ணணும். ஏன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சங்கர், ஏன்னா சாங்ஷன் வாங்கணும். நீங்கள் ஆஸ் பர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 நீங்கள் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேசஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சட்ட மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவர் சொன்னதில் என்ன மீனிங்னு. அடிக்குவேட் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் இருந்தால் தான் நீங்கள் சாங்ஷன் வாங்க முடியும். இந்த சாங்ஷன் யார்கிட்ட வாங்க முடியும்? செக்ஷன் 17A ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி இந்த சாங்ஷனை வந்து நீங்கள் கவர்னர் கிட்ட வாங்க வேண்டிய ப்ரீ சாங்ஷன் வாங்கணும் நீங்கள் ப்ராசிக்யூஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ ப்ராசிக்யூஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி காங்க்ரீட் எவிடன்சஸ் இருக்கான்றத ஸ்டேட் சைடில் எக்ஸிக்யூட்டிவ் சைடில் ரிவ்யூ பண்ணும் பொழுது இன்னும் அடிக்குவேட் எவிடன்சஸ் இருந்தால் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதை டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியது. 3 டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபைல் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ போதுமான ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் வந்து எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியை வந்து குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறக்காக முதலமைச்சர் பேசியிருக்காரு அப்படிங்கிற பார்வை தானே இருக்கும். அப்படி வாய்ப்பே கிடையாது. காரணம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன கேஸே இருந்தது. கே நேரு அவரோட கேஸ் எவிடன்ஸஸோடு ஆல்ரெடி இருக்குது, இடி கொடுத்த எவிடன்ஸஸோடு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி பல துறைகள் உண்டு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுலேயும் ஊழல். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் சொல்லுங்கள், நீங்களே ஒரு 10 டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள், அதில் என்ன ஊழல் நடந்திருக்குன்னு நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இருந்தாங்க திமுகவில். அதனால் இந்த எவிடன்சஸ் பேஸ்டாக ஏன் அவர் சொன்னார்னா சாங்ஷன் போகிறதுக்காக, நீங்கள் கவர்னர்கிட்ட சாங்ஷன் போகிறதுக்காக தான் அவர் வந்து கிளியர் எவிடன்சஸ் வந்து இருக்குது, எந்த டைமில் எடுக்கணும், எப்போ எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியுன்றத அவர் சொல்கிறார். இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பொலிட்டிக்கல் விவாதம் கிடையாது. அசெம்பிளி நடக்கிறது பொலிட்டிக்கல் விவாதம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவையில் வந்து ரெக்கார்டில் போகுது. அப்போ ரெக்கார்டில் போகும் பொழுது அவர் சொன்னது எல்லாமே அஃபிஷியல் தான். அப்போ அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் அவர் சொல்கிறார். நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், எதுக்கு திமுகக்கு இவ்வளோ பதட்டம்? அவர் சீஃப் மினிஸ்டராக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, எதுக்கு திமுகக்கு இவ்வளோ பதட்டம்? இப்போ டைமை பற்றி ஆல்ரெடி முதலமைச்சர்னு சொன்னார், நீங்களும் இப்போ பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஜோசிகார் சொன்னாதான் அந்த ஃபைல்ஸே ரிலீஸ் ஆகுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
இது பேசும்போது ஜோசியம் கீசியம் எங்கேயுமே அப்படி சொல்லலையே. சொல்லாத வார்த்தையை அவர் வந்து பிணைச்சு பேசுகிறாரு. உதயநிதி அவர்கள் அப்படி நாங்கள் சொன்னோமா, அப்படி நாங்கள் செய்கிறோமா? கட்டாயமாக கிடையாது. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் கான்ஸ்டிடியூஷனலி. கான்ஸ்டிடியூஷனலாக தான் சிஎம்மும் சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் வேணும், எவிடன்சஸ் வேணும், அது என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குது, சாங்ஷன் வாங்கணுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இது மிரட்டுற மாதிரி இருக்காதா? இல்லையே. சட்டப்பேரவை நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, லைவில் நடந்துட்டு இருக்கு, மக்கள் பார்க்குறாங்க, போதுமான ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படிங்கிற பார்வை தானே திமுகவினரும் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறாங்க. அதாவது போதுமான ஆதாரமா, ஆதாரம் இருக்காங்கிறது கேள்வி இல்லை. ஆதாரம் இருக்கு, இன்னும் ஆதாரம் கேதர் பண்றாங்க. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். அவர் ஏன் அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? நேர்மையா அவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, ரிலீஸ் பண்ணுங்களேன், நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் நல்லது தானே. ரிலீஸ் பண்ற அன்னைக்கு தெரியும், கேஸ் வர அன்னைக்கு தெரியும். இப்போ வந்து கேஸ் வந்து போட்டா ஃபேஸ் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்லலையே. கேஸ் போட்டா உதயநிதி அவர்களும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவருடைய நண்பர் ரதீஷ் சண்முகம் வந்து ஆல்ரெடி வந்து டாஸ்மாக் கேஸில் ஒரு அக்யூஸ்டு தான். இதுக்கு முன்னாடி இடி வந்து ரெய்ட் நடத்தும் போது அவர் வீட்டை விட்டு ஓடினார் தான் ரதீஷ் சண்முகம். அப்போது ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க கேஸு. இப்போ ஃபேஸ் பண்ணுமா வேணாமான்னு கேஸ் போட்டால் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன நியாயமோ என்ன உண்மையோ அது ஜெயிக்கும். தட் ஜஸ்டிஸ் வில் வின் அட் எனி டே. என்னோட கணிப்பு பொறுத்த வரைக்கும் பீயிங் அ லாயர் ஹூ ஆல்வேஸ் ஸ்போக் அபவுட் தி டிஎம்கேவோட இஷ்யூஸை வந்து நான் தொடர்ச்சியாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நாட் 1 day or 2 days. இட்ஸ் பீன் 10 years I have been speaking. And by the way, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லாயராக இருக்கிறதுனால எந்தெந்த கேசஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு எனக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு கட்சியாக நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு நார்மல் பர்சனாக படித்தவராகவே ஒரு சிஏ படிச்சிருக்கேன், ஒரு லா படிச்சிருக்கேன்னா இதை வச்சு நான் அதனால் சொல்ல முடியும் என்னென்ன கேஸ் வர முடியும். ஒன்றும் இல்லை சங்கர், நீங்கள் சிஎன்ஏஜி ரிப்போர்ட் எடுங்க. சிஎன்ஏஜி ரிப்போர்ட் எடுத்து எந்தெந்த துறையில் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தணிக்கை குழுவுடைய அப்சர்வேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு எவிடன்ஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். அதுவும் நான் லீகலாக சொல்ல விரும்புகிறேன். சிஎன்ஏஜி கொடுத்துருக்கக்கூடிய பல துறைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே லீக்கேஜுக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. நீங்கள் இப்போ டாஸ்மாக் எடுத்து பாருங்கள். தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அதை ரிஃபார்ம் பண்ணுன்றதுக்கான கிளியர் விஷனை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள், 2 கட்சியும் தான் சேர்த்து சொல்கிறேன், திராவிட கட்சிகள் யாருமே வந்து சிஎன்ஏஜி கொடுக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியை உருவாக்குனதே கிடையாது. சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை உருவாக்கல. நீங்களும் நானும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க டாஸ்மாக் குழுவில் பற்றி. அப்பயே சொல்லியிருந்த தணிக்கை குழுவுடைய ரிப்போர்ட்டை காட்டி அதில் இருக்கிறத வந்து அண்டர் இன்வாய்ஸிங் பண்ணுறது, ரெண்டாவது வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறது, கேஷில் கலெக்ட் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராப்ளம்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதராக, ஒரு படித்தவராக நம்மளால் வந்து நம்மளே கணிக்க முடியுது எந்தெந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இன்ஃபேக்ட் திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்கள் திமுக காரங்களை. எல்லா துறையிலும் இருக்குது. அந்த ஆதாரத்தை தான் கொடுத்து நீங்கள் வந்து நிரூபிங்க அப்படின்னு தானே திமுகவினர் சொல்கிறாங்க. அதனால் நாங்களும் சொல்கிறோம், கட்டாயமாக கரெக்டான டைமில் ஓப்பன் பண்ணி ஃபைலை காட்டுறோம். இப்போதைக்கு அந்த ஃபைல் வந்திருக்கு சிஎம் டேபிளுக்கு. அதுக்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கணும். ஏகப்பட்ட டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கிறத தான் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கரெக்டான டைமில் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னார். ஆல்ரெடி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகளை கைது பண்ணுவது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அண்மையில் நடந்த கைதுகள் நம்ம மாறி நம்ம பார்த்தோம். எம்எல்ஏவை கைது பண்ணாங்க, உதயநிதி ஸ்டாலினை கூட கைது பண்ணி விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ அடுத்து முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் பண்ணி இவங்க ஃபைல்ஸை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு கூட இருக்குல்ல. ஒன் திங் நான் வந்து இதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாவேகாவுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே பழி வாங்குற குணம் யார் மேலேயும் அவர் கிடையாது. இது வந்து நான் கிளியராக இன்றைக்கி வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் அ சீரியஸ் நோட் ஐம் சேயிங். ஏன்னா அவரோட பழகியிருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். எங்கள் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய எங்களோட பொதுச்செயலரோட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். எங்களோட கட்சியுடைய மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ், பழி வாங்குற குணம், சும்மா வந்து ஃபால்ஸ் கேசஸ் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரியான குணம் எங்களுடைய கட்சிக்கு கிடையாது. எஸ்பெஷலாக நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் என்ன உண்மையோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்குன்னு தான் அவர் சொல்கிறார். அரெஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கான்ஸ்டியூஷனலாக பேசாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை தாண்டி லிமிட்டை தாண்டி பேசும்போது ஸ்டேட் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பேசுனது நீங்கள் இணையதளத்திலே பார்க்குறீங்க சங்கர். பேசுகிறது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமாக பேசியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சர்வே நடத்துங்க. சர்வே கூட இல்லை, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட.
இண்டிபெண்ட்டாக நீங்கள் சொல்லக்கூட வேணாம் அவங்க எந்த கட்சி ஏதுன்னு. நம்ம கேட்போம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கரெக்டானு, அவங்க தப்புன்னு சொல்கிறாங்களா ரைட்டுன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்போது எதுக்காக சொன்னால் பொதுமக்களே த பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பீப்புள் தான். எங்களுடைய கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பழிவாங்கிற குணம், அதே மாதிரி வந்து நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுடைய குணம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் கிளியராக இருக்கார். கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளீன் கவர்னன்ஸை மக்களுக்கு கொடுக்கணும், ஃப்ரெஷ் கவர்னன்ஸை மக்களுக்கு கொடுக்கணும். எதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சோ அதுக்கெல்லாம் பெரிய முயற்சி எடுத்து செய்யணுங்கிறது தான் தளபதி அவர்களுடைய எண்ணம். டிஎம்கே உடைய ஃபைல்ஸ் வந்து முதலமைச்சர் டேபிளில் இருக்குது. அமைச்சர்கள் லஞ்சம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஆடியோ ஃபைல் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் சொல்கிறாங்க. இது எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கணும் முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. என்னுடைய ஆன்சர் ஒன்று தான். அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடியதோ நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடியதோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சமயம் அப்படி இருந்தால் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய முதலமைச்சர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் யார் மேலேயாவது குற்றம் இருந்தால், அது உண்மைத்துவம் இருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார். இது 100% ஃபேக்சுவல். காரணம் என்னென்னா உண்மைத்துவம் இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ இணையதளம் இருக்குது. ஏஐ வாய்ஸ் நீங்கள் ஒரு 1/2 hour வாய்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த என்ன வேணால் பேசி வந்து வாய்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இல்லாமல் உண்மைத்துவத்தோட சர்டிஃபிகேட்டோட போட சொல்லுங்க ஆடியோ. சட்டப்பேரவையில் கே நேருன்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார்ல 3% கமிஷன் 4% கமிஷன்லாம் இருப்பதாக செய்திகள் வருது அப்படின்னு சொன்னார். அதை மறுத்து கூட புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னார். இது சட்டப்பேரவையில் நடந்தது. அதே நேரத்தில் இப்போ அண்ணாமலையும் இதை சொல்கிறார் அப்படின்னா அப்போது முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு தெரியாமையே இருக்கும். சங்கர், முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிய வந்தால் கட்டாயமாக யார் அமைச்சரோ அவங்க அமைச்சராக இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் இருக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த எலெக்ஷன் நம்ம வின் பண்ணதே தளபதி அவர்களுடைய முகம் மட்டும்தான், வேறு எந்த முகமும் கிடையாது. ஜெயிச்சிருக்கக்கூடிய 108 இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய முகம் வச்சு தான் ஜெயிச்சிருக்கோம். அதனால் வந்து எந்த ஒரு நபருக்கும் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அவர் தான் முக்கியம், அவருடைய இமேஜ் தான் முக்கியம், அவருடைய செயல்பாடு தான் எங்களுடைய செயல்பாடு. அவருடைய செயல்பாடு தான் முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. எதனாலனா அமைச்சர்கள் இந்த மாதிரி முறைகேடு பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அல்லது வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அப்போது இது டேமேஜ் ஆகுதுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து முதலமைச்சர் பேசாமல் இருக்காருல்ல, அது பேசி அவர் வந்து உண்மையானுமே ஆதாரம் தான் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சட்டப்பேரவை நடக்குது, அதில் கூட அவர் சொல்லலாம், அல்லது அறிக்கை மூலிமா அவர் வந்து வெளிப்படுத்தலாம், அல்லது செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லலாம். இது எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது அப்போது எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமாக இருக்கும் போல அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. நீங்கள் சங்கர், சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கிற அன்றைக்கே தளபதி விஜய் அவர்கள் கிளியராக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? ஆட்டம் ஆடி பார்க்கக்கூடாது, ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படிலாம் யாராவது நினச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பதவி இருக்கிற அன்றைக்கே. இது வரைக்கும் அவர் வந்து ஊழல் பண்ணக்கூடாது, ஊழல் பண்ண விட மாட்டாங்கிறத அசெம்பிளிலும் பேசியிருக்கார். இதுக்கு மேலே வேறு என்ன அஷூரன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்லையே. இன்ஃபேக்ட் போதை மருந்து விற்றவங்க, ஊழல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சி நடத்திட்டு இருந்தார். ஆனால் ஊழல் பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை, ஊழல் பண்ண விட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், தொட்டவங்களும் விட மாட்டோங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கிளியராக இருக்கிற அவரோட விஷனில் உங்களுக்கும் நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அமைச்சர் அவர் மேலே வந்து ஆதாரபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எவிடன்சஸ் இருக்குன்னா, அது உண்மை இருந்தால் யார் ஆடியோ வச்சுருக்காங்களோ அவங்க சர்டிஃபிகேட்டோடு கொடுக்க சொல்லுங்கள். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஏஐ வச்சு நீங்கள் என்ன வேணால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஏஐ ஆடியோ வச்சுட்டு எங்களுடைய கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. எல்லாருக்கும் தெரியும் ஏஐ எப்படி இருக்குன்னு இன்றைக்கி. அதனால் வந்து அது அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் நைனா நாகேந்திரன் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாக்க தயவு செஞ்சு சர்டிஃபிகேட்டோட போடுங்க. உண்மையாலுமே ஆதாரம் இருந்துச்சுன்னா அண்ணாமலையோ நைனா நாகேந்திரனோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கி இன்னொரு பேசுபொருளாக மாறி இருப்பது எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையா? ஆல்ரெடி 2-3 கார் வச்சுருக்காங்க, ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு காராவது வச்சுருக்காங்க. ஆல்ரெடி தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வந்து தாக்கல் பண்ண அந்த மனுவில் வந்து யாருக்கு எவ்வளோ கார் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாகவே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக இவர் முதல்ல கார் கொடுத்தாருங்க அப்படின்னு மக்களே கேட்குறாங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கார் அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே
யாருடைய கோரிக்கையில் அந்த கார் அனௌன்ஸ் பண்ணாருங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு எம்எல்ஏ எழுந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நடைப்பயணத்தில் நான் போயிட்டு தொகுதியை பார்த்துக்கிறேன் அப்படின்றது வந்து மன உருகி சொன்னார். காருங்கிறது நெசசிட்டியாக ஒரு எம்எல்ஏக்குன்னா கட்டாயமாக நெசசிட்டி. நீங்கள் சொல்லக்கூடிய கோணத்துக்கு வரலாம். ஆல்ரெடி வந்து அவங்க கார்ஸ் வச்சுருக்காங்க, இந்த எம்எல்ஏ கார் ஏன் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம் கொண்டு வரும் பொழுது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 14 படி நீங்கள் வந்து க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. க்ரைட்டீரியா வந்து ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் அதே எக்ஸாம்பிளை நீங்கள் பங்களாஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பங்களாஸ் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து எழுதி கொடுக்கணும். அது கொடுக்காத வரைக்கும் அந்த பங்களாக்கான எக்ஸ்பெண்டிச்சரும் அந்த பங்களா அலாட்மெண்ட்டும் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் பர் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி லா அண்ட் ரூல்ஸ் ப்ரிவைலிங். அது மாதிரி நீங்கள் எடுத்து இந்த சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாருக்கு கார் வேணும் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு 7 கார் வச்சுருக்காங்க, 8 கார் வச்சுருக்காங்க. அவரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சப்சிக்வெண்ட்டாக அலாட் பண்ணும் பொழுது அதுக்கான க்ரைட்டீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கான க்ரைட்டீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படும். நோக்கம் என்ன, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட நோக்கம் என்ன, அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ அவர் வந்து எழுந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கார் இல்லைங்க, தொகுதி பக்கம் போகணும்னு சொல்கிறாரு. அப்போ தேவையை அறிஞ்சு தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எழுந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இல்லாதவர்களுக்கு தான் அந்த கார் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம் தளபதி விஜய் அவர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது எம்எல்ஏக்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அவருக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா சட்டமும் அலோவ் பண்ணாது. இப்போ வந்து க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது தாவேக்கால இருக்கக்கூடிய பல எம்எல்ஏஸ்க்கு வந்து 7 கார் வச்சுருக்காங்க, 8 கார் வச்சுருக்காங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் வராங்க. சில பேர் மிடில் கிளாஸு, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. எனக்கே தெரியும் எம்எல்ஏஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தொகுதியில் இருக்க எம்எல்ஏ வந்து எனக்கு பர்சனலாகவே தெரியும். கார் இல்லாதவங்க, ஏன் பைக் கூட இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஐ நோ தெம் பர்சனலி. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு கார் தேவைங்கிறத எத்தனையோ நாள் நானே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எப்படி தொகுதிக்கு போவாங்க, யார் காரில் கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாவேக்கா எம்எல்ஏ வந்து அவர்கிட்ட கார் இருக்கு, ஆனால் சட்டப்பேரவையில் பேசும்போது எங்கிட்ட கார் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து முதலமைச்சர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது வந்து விஷுவலாக வந்து காட்சிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அவரை பற்றி விசாரிக்கும் போது அவருடைய அந்த தேர்தல் நேரத்தில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகவல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி அவர்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு தகவல் வருது. இது தொடர்பாக அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அப்புறம் அப்படியே ஈஸியாக கடந்து போகிறாரு. எம்எல்ஏக்கள்கிட்டையும் கார் இருக்கும்போது எதுக்கு இந்த காரு அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல. இந்த பாலிசியோட நோக்கம் என்ன? தளபதி விஜய் அவர்கள் கார்ஸை எந்த எம்எல்ஏக்கு இல்லையோ அந்த எம்எல்ஏக்கு கொடுக்குறாரு. ஒரு சமயம் அவங்களுக்கு வேணான்னு சொன்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ பேசுனதா சொன்னீங்க, அவர் வந்து வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுத்தது நான் பார்த்தேன். அது யாராக இருந்தாலும், தாவேக்கா எம்எல்ஏவாக இருந்தாலுமே கார் வச்சுக்கிட்டு கார் இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தால் அசெம்பிளியில் அது தவறு தான். தளபதி அவர்கள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போது டிஃபெண்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் கூட எழுந்து அவர் வந்து பேசியிருக்கிறது அசெம்பிளிங்கிறத மறந்து கூட பேசியிருக்கலாம் அந்த எம்எல்ஏ. அப்படி இருக்கும் பொழுது இந்த நோக்கம் என்ன, தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய காருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நோக்கம்தான். யாருக்கு கார் இல்லையோ, யாருக்கு வசதி இல்லையோ, யார் வந்து சமூக சேவை, அதாவது அரசியல் வழியாக சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். இப்போ 59 திமுக எம்எல்ஏக்கள் வேணான்ட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிதியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கஜானாவே காலியாக இருக்குது அப்படின்னு வந்து முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏக்களுடைய அந்த காருக்கான அந்த செலவு, அந்த காரே வேணாம் அப்படின்னு திமுகவினர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நல்ல விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கார் வேணாம்னு சொன்னாங்க, ஊழல் பண்ண காசையும் திருப்பி கொடுத்துட சொல்லுங்கள். சரி, ஊழல் பண்ணாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு எம்எல்ஏ திமுகவுக்கு வரும்பொழுது ஈவா வேலுவை எடுத்துப்போம். ஈவா வேலு இருக்கார், அவர் எடுத்துப்போம். ஈவா வேலு எடுத்துப்போம். இன்றைக்கி பல காலேஜஸ் வந்து திருவண்ணாமலையில் நடத்துகிறாரு. அவர் என்ன பின்புலத்தில் வந்தார், அவரோட சொத்துக்களுடைய விவரங்கள் என்ன, அவங்க மூதாதையர் சொத்துக்கள், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி விவரங்களை எடுப்போம். வேணால் நானே ஆடிட் பண்ணித்தரேன் ஐபிசி. இப்போ அவர் வச்சுருக்க சொத்துக்களுடைய எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்காரு ஈவா வேலுன்னு பார்ப்போம். அவர் எப்படி கட்சிக்கு வந்தார், இப்போ எவ்வளோ வச்சுருக்காரு, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காரு, எவ்வளோ கேஷ் வச்சுருக்காருன்னு கண்டுபிடிப்போம். இந்த பணம் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு அவர் சொல்லட்டும். ஏங்க 24/7 அரசியல் இருக்கார், எப்படிங்க இவ்வளோ சொத்து அமைஞ்சது அவருக்கு? எங்கேருந்து வந்தது காசு? இல்லை, வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பாரு. அதில் வந்து எல்லா தகவலுமே கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் என்ன மூடி மறைச்சா வந்து இதெல்லாம் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சங்கர், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நம்மலாம் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். ஒரு நம்ம வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான கடினமான சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குற, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். கார் வேணான்னு சொன்னாங்க,
நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், மக்கள் கிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணத்தை திருப்பி வந்து கஜானாக்கு கொடுப்பாங்களா? அதாவது திமுகவுடைய எம்எல்ஏஸ், திமுகவோட மினிஸ்டர்ஸ் தளபதி விஜய் அவர்களை பார்த்து இதுதாங்க நான் மக்கள்கிட்ட கொள்ளடிச்சேன், இதாங்க செக்குன்னு சொல்லி கொடுப்பாங்களா? கார் வேணான்னு சொல்லி இன்னைக்கு பிரபலமாகிறதுக்காகவும் இந்த ஸ்கீமை புறக்கணிக்கிறதுக்காகவும் சொல்லலாம். சரி, கார் வேணாமா, எழுதி கொடுங்க. அது என்ன அசம்பிளியில் சொல்கிறது? சரி, சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்டு உண்டு. நான் கேட்குறேன், திருப்பி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். அப்போ மக்கள்கிட்ட கொள்ளடிச்ச காசை திருப்பி செக்கு போட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்களா? இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஆடிட் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக சிஎம் ஆயிட்டாரு, அடுத்து ஏதோ பிஎம்லாம் ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்தி அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ஆதவர்ஜுனா கூட சட்டமன்றத்தில் இது குறித்து அப்படியே மறைமுகமாக சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்ல வராரு? கட்டாயமா சங்கர், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆவார். வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் இன்டர்வியூ பண்ணும்போது என்னை கேட்டீங்க, அவர் சிஎம் ஆவாரான்னு. கரூர் எபிசோட் அப்போ நான் சொன்னேன், அவர் கட்டாயமாக சிஎம் ஆவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு போகும் அப்படிங்கிறது நான் கணிச்சு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த டேட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டை, இந்த வீடியோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார். காரணம் 2, பர்சனாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப்பை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி என்ன தேவை, இந்தியாவுக்கு என்ன லீடர்ஷிப் தேவைன்னு. இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர் தேவை. ஸோ விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருக்காரா அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இருக்கார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தளபதி விஜய் அவர்களுக்கு ரீச் இருக்கா? ஏன்னா முகம் இருக்குது, ரீச் இருக்கா அப்படின்னா ரீச் இருக்குது. எப்படி ரீச் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் டர்ன்டு பாலிட்டிஷியனாக ஆனார். இனிஷியலாக நிறைய கிரிட்டிசிசம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஈவன் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கூட எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரிலாம் வர முடியாது, டிகே சிவகுமார் வந்து சொன்னார். ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு சிஎம் ஆகிறாரு. இப்போ சிஎம் ஆன உடனே அந்த பிளாட்ஃபார்மில், சிஎம் பிளாட்ஃபார்மை வந்து நம்ம பார்க்குறோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பேலன்ஸ்டாகவும் ஸ்டெபிளைஸ்டாகவும் ஒரு கவர்னன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டேபிளாகவும் ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகும் அப்படின்னா, 33 கோடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். அதாவது ஜென்சி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்கிறேன். 33 கோடி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸ்பீச் எதிர்பார்க்கல, ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடி 2014 ஜெயிச்சது காரணம் ஸ்பீச். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஜென்சிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸ்பீச் எதிர்பார்க்கல. பேசினாலுமே இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு தடை கிடையாது. இன்னைக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க, என்னோட இன்டர்வியூ ஆக்சுவலாக சில பேர் மகாராஷ்டிராவில் பார்க்குறாங்க, சில பேர் வந்து உத்தரப்பிரதேஷில் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுறோமா, அந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ பொதுக்கூட்டங்கள், அரசியலும் இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது தளபதி விஜய் அவர்களுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை இன்னைக்கு உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சவர், அவருடைய முகம், அவருடைய ஆக்ஷன், தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து காமராஜர் பேர் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காரு, இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 25 லட்சம் ஆக்கியிருக்காருங்கிறத உத்தரப்பிரதேஷில் இருக்கிறவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போது உங்களுடைய கேம்பெயின் எதை நோக்கி போகுது அப்படின்னா, மைக்ரோ டார்கெட்டிங் நோக்கி போகுது. முன்ன மாதிரி பேனர்ஸோ போஸ்டர்ஸோ தேவையில்லை. அப்போ 33 கோடி பேர் ஜென்சிஸ்க்கு வந்து மொபைல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 90% கட்டாயமாக இருக்கும் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியும், இல்லை மொபைல் ஆக்சஸ் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு மொபைலுமே கேம்பெயின் தான். அப்போது ஒரு மொபைலும் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு, லோக்கலாக கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை கிராஸ் ஃபங்க்ஷனலாக கனெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு உண்டு. அப்போது எவ்ரி மொபைல் இஸ் அ மைக்ரோ டார்கெட்டிங் என்ஜின் ஃபார் எலெக்ஷன். இந்த 33 கோடி பேர் வந்து விஜய் அவர்களை நோக்கி தான் வருவாங்க. இது எப்படி மாறும்னா, இப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து பண்ணக்கூடிய எல்லா கவர்னன்ஸும் தான் நார்த் இந்தியாவில் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சியாக பார்க்கல. நல்லா பார்த்துக்கோங்க. தாவேகா, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து கட்சியாக அவங்க பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக யாருமே பார்க்கல. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டிவிக்கேங்கிறதே யாரும் பார்க்கல. விஜய் அவர்கள் முகம்தான் பிராண்டு, விஜய் அவர்கள் முகம்தான் கட்சி, விஜய் அவர்கள் முகத்துக்காக தான் ஓட்டு, விஜய் அவர்கள் முகத்துக்கு தான் விசில். அப்படி இருக்கும் பொழுது கட்சிங்கிறது அவர் சொன்ன உடனே ஆல் இண்டியா பார்ட்டி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று வந்து அலையன்ஸ்லேயும் வந்து அவருடைய முகம் இன்னைக்கு லீடர்ஸ்க்கு தேவை. நீங்கள் சதர்ன் இந்தியா கவுன்சில் மீட்டிங் நடக்குது,
அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார், எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. நீங்கள் எடுத்து நார்த் இந்தியாவில் அவருடைய யாரோட வீடியோ வந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வீடியோ தான் பார்க்குறாங்க. இஸ் மோர் ப்ரோக்ரெசிவ், இஸ் மோர் ஸ்டேபிள், இஸ் டெலிவரிங். அண்ட் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஃபார். அண்ட் 2.5 வருஷத்தில் சிஎம் ஆக முடியுமான்னு கேட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்பீங்க, எத்தனை வருஷத்தில் ஒரு பிஎம் ஆவாருன்னு. அடுத்த 2 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் 3 வருஷத்தில் அவரோட ஃபேஸ் இந்தியாவில் பதியும். நீங்கள் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து விஷ்லிஸ்டாக கொடுக்கல, நான் வந்து கிளியராக ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களும் இன்ஸ்டாகிராமில் தான் வராரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பிரபலமாக இருக்கார். 33 கோடி பேர் தான் அடுத்த 2029 பிரதம மந்திரியை தீர்மானிப்பாங்க. அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் தான் லீடராக எமர்ஜ் ஆவாருங்கிறத நான் வேணால் எழுதி கொடுக்குறேன் இன்னைய டேட்டில். ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.